இந்த கில்லி தண்டா பிளேயருக்கு வண்டி போட்ட தெரியாதா? ஸ்ட்ரைட்டா போக மாட்டானா? ரைட்டு போறான், லெஃப்ட் போறான், லெஃப்ட் போறான், ரைட்டு போறான். என்னவோ ஆகஸ்ட் 15th பரேடுக்காக இவன் காரை பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதோட பின்னாடி வரவன் ஹார்ன் அடிச்சு அடிச்சு என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான். இவளோட மாஸ்டர் மைண்ட் யாரா இருந்தாலும் சரி, அவன் இங்க வரப்போறான். நம்ம அவனை கையும் காலமா பிடிக்க போறோம் ரிஷப் சார். ஸ்ருதி, ஐ ஹோப் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணியாச்சு. கண்டிப்பா அது நடக்கணும். மோனிஷாவை கேமரால கேப்சர் பண்ணுன்ற ஐடியா பிரில்லியன்டான ஐடியா. ஆனா அவ என்ன ஆனாலும் உங்க ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது ரிஷப் சார். அது எப்படி அவ வெளியே வருவா? நான் இருக்கேன்ல. உங்களோட கேமராவை விட பெரிய கேமரா. ஒரு செகண்டும் நான் அவளை வாட்ச் பண்ணுவேன். யார் உங்களை இது போல பண்ண சொன்னது? நீங்க இது மாதிரி பண்ண வேண்டாம். இந்த கேமோட மாஸ்டர் மைண்ட் இருக்கால, அவ இன்னும் 15 நிமிஷத்துல மோனிஷாவை பார்க்க வரான். நீங்க என்ன நினைச்சீங்க? அவ இவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கானா? அவ என்ன சின்ன குழந்தையா? இங்க வந்து எதுவுமே கண்காணிக்க மாட்டான்னு சொல்றீங்களா? அவனை யாரு கண்காணிக்கிறாங்கன்னு அவன் யோசிப்பான். பாட்டி, அவன் யாரா வேணா இருக்கலாம். ரவுடி, கொலைகாரன், யாரா வேணா இருக்கலாம். ஒருவேளை அவன் உங்களை பார்த்துட்டானா? நீங்க ரிஸ்க் எடுக்கிறது கண்டிப்பா என்னால பொறுத்துக்கவே முடியாது. என்ன புரியுதா? எனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. அவளுக்கு தான் ஆபத்து வரும், புரியுதா? நான் ஒன்னும் கோலி விளையாட்டு மட்டும் விளையாண்டு வளரல, சரியா? இல்ல ஒரு நிமிஷம், இந்த கோலி என்ன சொல்றீங்க? கோலி விளையாட்டு சும்மா வார்த்தைக்கு சொன்னேன். நான் சும்மா கோலி மட்டும் விளையாடல, நிறைய விளையாட்டு விளையாடி இருக்கேன். என்ன? அதாவது பொம்மை வச்சு. உனக்கே தெரியும்ல, என்னோட பிளட்லயே ஆக்டிங் அப்படியே நிறைஞ்சிருக்கு. என்னோட சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் சரி, ஆன் த ஸ்பாட் அதை அப்படியே ஆக்ட் பண்ணி காட்டிடுவேன், தெரியுமா? ஆன் த ஸ்பாட் டயலாக்கையும் சொல்லுவேன். நீங்க தான் லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கீங்கல்ல, என்ன காப்பாத்திருங்க. ஹவ் இஸ் த பிளான்? இட் வாஸ் பேட். இல்ல, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். மோனிஷாவை நீங்க எப்படி கண்காணிப்பீங்க? எனக்கு புரியல. அட, அவ என்ன கண்காணிச்சுட்டே இருப்பா, ஆனா அவ என்ன பார்க்கவே மாட்டா. சீனுக்கு தேவைப்பட்டா மட்டும் நான் அந்த இடத்துக்கு போவேன். சூப்பர். சரி, ஒரு நிமிஷம் பாட்டி, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நீங்க உங்க போனை வைப்ரேஷன்ல வச்சுக்கோங்க, சைலண்ட் மோட்ல வைக்காதீங்க. ஏன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணணும்னா உங்களுக்கு கேட்கணும்ல, அதான். ஹலோ, என்னோட மொபைல நான் சைலண்ட் மோட்ல வச்சிருக்கேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் பிறந்ததுல இருந்தே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ்மா. எனக்கு மட்டும் 16 வயசுல கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா நான் பெரிய ஹீரோயின் ஆயிருப்பேன். போதும், புரிஞ்சிருச்சு. நீ இருக்கியே, ரொம்ப பேசுற, கொஞ்சமா பேசு. பாட்டி, நிஜமாவே உங்க பாட்டி ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அது உண்மைதான். ஆனா இது யாருன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இவங்க உங்க பாட்டி ரிஷப் சார். மாஸ்டர் மைண்ட். ஓ, அட அது ரொம்ப சிம்பிள் சார். யார் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இவள வந்து பாக்குறாங்களோ அவங்க தான் அந்த மாஸ்டர் மைண்ட். அதாவது அவன் தான் அந்த வில்லனா இருக்கணும். அண்ட் இட்ஸ் நாட் ஏ சிம்பிள். நான் சொல்றது உனக்கு புரியல ஸ்ருதி. ஒருவேளை அந்த மாஸ்டர் மைண்ட நம்ம பாத்திருந்தா, நம்மளுக்கு தெரிஞ்சவனா, நம்ம கூட நல்லா பழக்கமானவனா இருந்தா, இவன் தான் அவன் நம்மளுக்கு தெரியலனா, அவன் தான் மாஸ்டர் மைண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? எப்படி நம்மளுக்கு தெரியும்? அவன் நம்மளுக்கு தெரிஞ்சவன்ற மாதிரி தானே நம்ம அவனை பார்ப்போம். அப்புறம் மறுபடியும் இந்த வலையில நம்ம மாட்டிக்குவோமே. ஒருவேளை புதுசா யாராவது வந்தா ஷோரா அவன் தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ருதி, இது பார்ட்டி. இங்க யார் வேணாலும் வரலாம். மோனிஷாவை யார் வேணாலும் வந்து சந்திக்கலாமே. பார்க்க வரவங்க எல்லாருமே மாஸ்டர் மைண்ட் கிடையாது, ரைட்? ஸ்டூபிட் இடியட், முட்டாள். கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இந்த மாதிரி பண்ணா என்ன பண்றது? ஸ்ருதி, வாட் யூ மீன்? ரிஷப் சார், நான் உங்களை சொல்லல, அந்த வெயிட்டரை சொன்னேன். கொஞ்சம் விட்டுருந்தா அந்த மாஸ்டர் மைண்டோட நேம நம்ம கேட்டிருப்போம்ல. அந்த நேரத்துல வந்து கீழே போட்டுட்டாரு. இப்ப நம்ம அவனோட பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல வாய்ப்பு நம்ம கைக்கு வந்தது, ஆனா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸ்ருதி, ஸ்மைல், ரிலாக்ஸ். நம்ம எல்லா வாய்ப்புமே மிஸ் பண்ணல. நம்ம கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது மோனிஷாவோட போன் நம்ம கைக்கு கிடைச்சிச்சுன்னா அவன் யாரு, அவனோட நம்பர் என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது பார்ட்டி. இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவளோட போனை எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, நீங்க நிஜமாலே ரொம்ப கிரேட் ரிஷப் சார். ஐ லவ் யூ. இங்க வாங்க. I'm so happy. ஹட சமீர், வா. ரிஷபனா, உங்களை நான் ரொம்ப நம்பியிருந்தேன். ரொம்ப அதிகமா நான் உங்களை நம்பினேன். ஆனா நீங்களும். நானே என்ன? உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ இருக்குல்ல. வா. இங்க பாருங்க காய்ஸ், நீங்க 2 பேரும் having an affair, right?
ஷமீர், ஷெர்லினுக்கு தெரியாம இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குல்ல. ஆனா ஆனா இது ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீங்க பண்றது தப்பு இல்லையா? ஷமீர், நான் ஹாஸ்பிடல் போயிருந்தல, அங்க வந்து நர்ஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. சோ அதனால உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்க வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. நான் அந்த கொரியர் பாயை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் பேர் வந்துட்டு விஷால். இப்ப நம்ம ஆபீஸ்க்கு போய் அந்த ரிப்போர்ட்ஸ் வாங்கிடலாம். இப்ப நம்ம சீக்கிரமா போயே ஆகணும், இல்லனா அந்த ரிப்போர்ட்ஸ் வேற யாருக்காவது கைக்கு போயிடும். வா வா வா. என்னாச்சு? என்கிட்ட என்ன ரொம்ப நல்லா நடந்துக்கிறீங்க? ஏய், நீ என்ன சொல்ல வர? நான் என்ன உங்ககிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிறேனா? இதுக்கு முன்னாடி மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன் நான் வா. நீ எப்பவுமே அப்படித்தானே நடந்துப்ப. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. இந்த ஜென்மத்துல உன் கண்ணுக்கு நல்லவனா தெரியற ஒரே ஆள் அந்த பிருத்வி தானே, ரைட்? எனக்கு ஒண்ணு புரியல. உன்னோட பிரச்சனை தான் என்ன? நீ எதுக்கு என்ன பேசினாலும் பிருத்வியவே நடுவுல கொண்டு வர? நான் நடுவுல அவனை கொண்டு வரேனா? நீ தான் அவனை கொண்டு வந்துட்டு இருக்க. நான் கொண்டு வரேனா? எஸ். அட நீ தான் அவரை எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி பின்னாடின்னு. பின்னாடி நீ பிருத்வி உன்னை ஃபாலோ பண்றதா சொன்னல, எங்க இருக்காரு? ஆமா, அவன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். எங்க இருக்கான்? அதத்தான் நானும் கேக்குறேன், எங்க இருக்காரு? ஓ, உனக்கு என் மேல சந்தேகமா இருக்கா? ஐ ஸ்வேர் அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அவரு உன்னை இல்ல, நாள் முழுக்க நீ தான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. ஐ மீன், உன் மைண்ட்ல நீ அவரை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க, அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் விட்டுறேன். What do you mean by விட்டுடு? What do you mean? இங்க பாரு, நானே நிறைய தடவை பாத்திருக்கேன். நீ பிருத்வி கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. ஆனா நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா இது உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நீ ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஷர்லின் பிரெக்னெண்டா தான் இருக்கா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த குழந்தையோட அப்பா ஃபாதர் பிருத்வி கிடையாது. இப்போ நீ என்கிட்ட உங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்னு கேப்ப, அது எனக்கு தெரியாது. ஆனா நீ சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது, புரியுது? டிஸ்கஸ்டிங். என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். எப்பவுமே நான் அதுக்குள்ள மட்டும் தான் இருப்பேன். யார் கூட எனக்கு கல்யாணம் ஆக போது அவளே நான் ஏறி எடுத்து பார்க்கல. ஆனா நீ இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்ட சமீர். யூ broke my heart. ரிஷபனா, நான் பார்த்ததை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்க. இப்பெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காதல் ரொம்ப அதிகமா. சமீர், ரிஷப் சார், ஒருத்தங்களோட மைண்ட்ல அழுக்கு சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை நம்மளால கிளீன் பண்ண முடியாது. விட்டுருங்க, அடிப்படும். யோசிக்கிறது தப்பில்ல. ஆனா இவன் தப்பான விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கான். அடிபட்டோம் ரிஷப் சார், வேணாம். உன்னோட இந்த வீணான கான்சனை என்கிட்ட காட்டாத, சரியா? உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? இவ உங்க ஸ்ருதி அந்த பொக்கேவை ஏன் மேல தூக்கி போட்டா.
இவ என்ன ரொம்ப வெறுக்கிறா. நீ என்ன என்ன எதுக்கு இவ பெரிய சொல்லிட்டு இருக்க? அவ என்னோட ஸ்ருதி தான். ஆனா நீ யோசிக்கிற மாதிரி கிடையாது. இவ என்னோட ஃபேவரட் தான். அவ எனக்கு பிடிக்கும். அவ உண்மையானவ. ரிஷப் சார், ஸ்ருதியாமே. ரிஷப் சார், நீங்க நெருப்புல எண்ணெய் ஊத்துற வேலையை பாக்குறீங்க. இந்த நெருப்பு எரிமலையே ஆயிடும். இவன் கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? ப்ளீஸ் சொல்லு. இல்லனா இவ என்னென்னமோ யோசிப்பான். நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. நான் தான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன். நான் போறேன். ஏய் ஹலோ, நீ இப்ப கண்டிப்பா உண்மையை கேட்டுதான் ஆகணும். நான் அந்த பொக்கேவை உன் மேல இல்ல மோனிஷா மேல தூக்கி போட்டேன். என்ன உனக்கு புரிஞ்சுதா? நடந்தது எல்லாமே பிளானோட ஒரு பார்ட் தான். உனக்கும் ஸ்ருதிக்கும் நடந்த ஃபைட்டும் பிளான் தான். வாட்? மோனிஷாவை எப்படியாவது என் ரூமுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஏன்னா அங்க கேமரா செட்டப் இருக்கு. யாரையாவது நீ ரூமுக்குள்ள கொண்டு வரணும்னா என்ன செய்வ? அவங்க கை காலு இல்ல தலை எதையாவது ஒன்னத்தை உடைச்சு அவங்க கிட்ட சிம்பத்தை காமிச்சு வாங்க ரூமுக்குள்ள ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவல. அதான் அங்க நடந்துச்சு. சோ அதனாலதான் ரிஷபண்ணா ரூம்ல இருக்காளா அவ? ஆமா, கேமரா செட்டப் என்னோட ரூம்ல இருக்கு. இங்க வா, இங்க பாரு. கேமரா ஒர்க் பண்ணதுல உன் கண்ணால பாரு. அன்னைக்கு பிளான் ஒர்க் அவுட் ஆகல, அதனாலதான் இன்னைக்கு இப்படி பண்ணீங்களா? கிரேட். ஆனா நீங்க எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்ல? ராக்கி ஆண்டி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தாங்கல்ல, ஆனா நீ தான் கேட்கல. ஆனா நீ முழுசா கேட்டியா? சமீர், நான் சொல்றதை கேளுப்பா. நீ அந்த பக்கம் தானே போற? ஆமா, அது சமீர், நீ இப்போ இந்த பக்கமா போனீனா கண்டிப்பா ஸ்ருதிய பாப்ப. நீ ஸ்ருதிய பார்த்ததும் கண்டிப்பா அவ கூட சண்டை போடுவ. சரி அதுக்கப்புறம் நீ சரி என்ன சித்தி, பண்ணும்? எனக்கு இதெல்லாம் தெரியும். என்னது? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதுன்னு நினைச்சனே. சரி, நல்ல வேலை, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. சரிப்பா. அட, இததான் அவங்க சொன்னாங்களா? ஆனா நான் அவங்க சொன்னதை புரிஞ்சிக்கவே இல்ல. சாரி. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். தெரிஞ்சிருந்தா உங்களை பார்த்து நான் இப்படி ரியாக்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீ ரியாக்ட் பண்ணத பண்ண இவ என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ரியாக்ட் பண்ற? என்ன என்ன? விடுங்க ரிஷபண்ணா, விடுங்க. என்ன விடணும்? இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். வாட்? கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா நான் இப்படிதான் சொல்லுவேன், இவ என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. சரி. ஆனா அப்படி எதுவும் இல்ல. நான் அப்படி கிடையாதுன்னு உனக்கு தெரியும்ல. பி ஓபன். சாரி ரிஷபண்ணா. யூ ஷுட் பி சாரி. சாரி, அது வந்து நான் உங்க ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி. ஒரு நிமிஷம், நீ உனக்கு பிளான் புரியலன்னு சொன்ன. அப்பனா நான் மோனிஷா மேல பொக்கே தூக்கி போடும்போது நீ எப்படி குனிஞ்ச? அவ மேல எப்படி பட்டுச்சு? ஒரு நிமிஷம், நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தல, சண்டை போடுற மாதிரி ஆக்டிங் தானே பண்ண? ஓ மை காட், அப்ப நீ என்கிட்ட உண்மையாவே சண்டை தான் போட்டுட்டு இருந்தியா சமீர்? நான் தான் தெரியாம இருந்திருக்கனா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும் இது பிளான்னு. எனக்கு நல்லா தெரியும். நான் சண்டை போட்டேன். இல்ல, நான் சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்ணேன். அவ்வளவு. இவன் போய் சொன்னால, உன் கையில என்ன கிடைக்குதோ அதை எடு. இவனோட எலும்ப உடைச்சிடு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ரிஷப் சார். ஃப்ளவர் தானே தூக்கி போட்டேன். இப்போ ஆமா ஆமா, அடி அடி. கையில என்ன கிடைக்குதோ தூக்கி போடு. இவனை அடி. நான் பாத்துக்கறேன், நீ அடி. என்ன பண்றேன்னு பாரு. அடி. விடாதே. இல்ல வேணாம், விடு. வேண்டாம் வேண்டாம். இப்ப நம்ம பிளான்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். நமக்கு எப்படியாவது மோனிஷாவோட போன் வேணும். அப்பதான் நம்மளோட பிளான் ஜெயிக்கும். ஆனா ரிஷப் சார், மோனிஷாவோட போனை நம்ம எப்படி எடுப்போம்? எனக்கு புரியலையே. That's what we have to think. யோசி, இத பத்தி யோசி. யா, யோசிக்கிறேன். இந்த அறிவில்லாதவன் எப்ப வருவானே தெரியல. திஸ் இஸ் டூ மச். அறிவில்லாதவனா? அறிவில்லாதவனா? ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு அறிவில்லாதவன பேர் வைப்பாங்களா? சின்ன சும்மா தான் கூப்பிடுவாங்க. இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? இல்ல, எனக்கும் ஒன்னும் புரியல. இந்த ரூம்ல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிடிகுலஸ். பேசாம ஒன்னு பண்றேன், வெளியில போய் வெயிட் பண்றேன். 15 மினிட்ஸ்க்குள்ள வந்தா பரவாயில்ல, இல்லனா நான் போயிடுறேன். இங்க பாரு, உன்னோட வேலையை நீ காட்டு. உன்னோட சீன் வந்துருச்சு. உன் திறமைய நீ இப்ப காட்டு. ஆமா, நுழைஞ்சிரு. எனக்கு தலை சுத்துது. ஒரு நிமிஷம். என்னாச்சு உங்களுக்கு? அது வந்து தலை சுத்துது. தலை சுத்துதா? ஆமாமா, நான் விட்ட விழுந்துருவேன். அட விடுமா, அட விடுமா. நீ எங்க வீட்டு வருங்கால மருமக, நான் உன்னோட வருங்கால பாட்டி அத்தை. எங்க பாரு, எனக்கு ரொம்ப தலை சுத்துது. என்னால முடியல. நான் கீழே விழுந்துருவேன். என்னால முடியல. என்ன படுக்க வச்சிருமா? என்ன படுக்க வச்சிரு. பாத்துமா, பாத்து பாத்து பாட்டி, பாத்து பாத்து. பொறுமையா படுத்துக்கோங்க.
அடவுளே, கால் வைங்க. அப்படியே என்னோட செப்பலை கழட்டி விட்டுருமா ப்ளீஸ்மா, என்னால முடியல. கழட்டுமா. தோ கழட்டி விடுறேன். உங்க வீட்டு மருமகளாச்சு. வருங்கால மருமகமா? தேங்க்யூ. ஆமா. எவ்வளவு டிராமா பண்றாங்க பாருங்களேன். இல்ல டிராமாலாம் கிடையாது. சூப்பர் பாட்டி, நம்ம பாட்டி, உங்க பாட்டி, என் பாட்டி, எல்லாரோட பாட்டியும் அவங்கதான். தேங்க்யூமா. கொஞ்சம் எனக்கு கம்பளி போத்தி விடுமா. சரி, கம்பளியா? உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஐ லவ் யூ பாட்டி. சரி ஓகே ஃபன் பண்ணதெல்லாம் போதும். நம்ம எப்படி போன் எடுக்கணும்ன்ற ஐடியாவே யோசிக்கணும். ரிசப்ஷன் நான் ஒண்ணு பண்றேன். மோனிஷாவோட கையில இருந்து நான் போனை புடிங்கிட்டு வந்துடுறேன். பெரிய நம்பரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவகிட்ட திருப்பி கொடுத்துடலாம். லூசா நீ? என்ன சொன்ன? நிறுத்து ஸ்ருதி, இது பாசிபிளே கிடையாது. நீ பார்த்தல, பாட்டியை பிடிச்சா, படுக்க வச்சா, போர்விய போத்துனா, ஆனா அவ போனை கீழே வைக்கவே இல்ல. பார்த்தல, ஒருவேளை அவ போனை கீழே வச்சிருந்தா கூட உன் பிளான பத்தி யோசிக்கலாம். அவ தான் போனை கீழே வைக்கவே இல்லையே, அவ கையிலேயே வச்சிருக்கா. ஆமா, எறும்பு வெள்ளத்தை விட்டு போகாத மாதிரி இருக்கு. கரெக்ட். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போறேன். ஐயோ, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதம்மா. அதாவது இன்னும் எனக்கு தலை சுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப வயசாயிருச்சுமா. என்னால முடியலமா, என்ன பாத்துக்கோமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நான் மறுபடியும் எழுந்து விழுந்துட்டேனா நான் என்ன பண்ணுவேன்? என்ன விட்டுட்டு போகாதம்மா ப்ளீஸ். என்ன விட்டு போகாதம்மா. போகாத ப்ளீஸ். போக மாட்டேல்ல? எனக்காக நீ ஏறுமா. நான் பக்கத்துலயே இருக்கேன். கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். இல்ல, நீ என்ன விட்டுட்டு போயிடுவேன். இல்ல. ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க யாரு? என்ன வேணும்? நாங்க விஷால பாக்கணும். அதாவது நாங்க விஷால பாக்கணும். உங்க கொரியர் பாய் போயிருக்காருல, அது வீட்டுக்கு டெலிவர் ஆக போயிருக்கு. ஆனா அது எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும். சோ அதான் நாங்க டைரக்டா இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம்னு வந்துட்டோம். சாரி மேம், ஒருத்தவங்களோட பர்சனல் கொரியர் கொடுக்க முடியாது. அட்ரஸ்க்கு தான் நாங்க அனுப்புவோம். ஐ நோ, நீங்க அட்ரஸ்க்கு தான் அனுப்புவீங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னா டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நீங்க கொரியர் அனுப்பும்போது நாங்க வீட்ல இல்ல, அதான் ரிசீவ் பண்ண முடியல. அதனால நீங்க எங்களுக்கு விஷால் தானே, விஷாலோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. அவர் எங்க இருந்தாலும் நாங்க போய் கொரியரை வாங்கிக்கிறோம். சாரி சார், கொடுக்க முடியாது. ஆனா இங்க பாருங்க, ரொம்ப அர்ஜென்ட். அதனால தான். எக்ஸ்கியூஸ் மீ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சார். அதுல பிளட் டெஸ்டோட ரிப்போர்ட் இருக்கு. அது பாசிட்டிவா நெகட்டிவ்னா எங்களுக்கு தெரியணும். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு? என்னம்மா, நீ பிரெக்னெண்டா இருக்கியா? நீங்க மம்மி டேடி ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? ஆமாமா, இவ பிரெக்னெண்டா இருக்கா. அது சம்பந்தமா என்வலப்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இவங்க பிரெக்னென்ட்டானு கன்ஃபார்ம் பண்ணணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல. அம்மாவாக போறோங்கிற எக்ஸைட்மெண்ட் குஷி எனக்கு நல்லா புரியுது. இன்னும் அப்பாவாக போற எக்ஸைட்மெண்ட்டும் சந்தோஷமும் எனக்கு நல்லா தெரியுது. மொபைல் இருக்கா? ஆஃப் கோர்ஸ், எஸ். இதுல அவனோட நம்பர் எடுத்துக்கங்க. ஓகே. உன்னோட ஹஸ்பண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா? அப்பாவானதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுவான். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சோ மச். ஐ லவ் யூ. God bless you. உண்மையிலேயே உன்னோட மனைவி ரொம்ப அழகா இருக்காப்பா. தேங்க்யூ சோ மச். டைம் ஆச்சு, விஷால் கிட்ட பேசணும். சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. என்ன விடு. என்ன இதெல்லாம்? என்ன நான் நம்பர் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி பண்ணதை கேக்குறேன். நீ அவங்க கிட்ட எதுக்காக நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்ன? நீ அப்பா, என்னை பத்தி யாராவது தப்பா யோசிச்சாலே அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க என்னை பத்தி என்ன யோசிப்பாங்க, ஆனா அதெல்லாம் சுத்தமா உண்மையே கிடையாது. நீ ஏன் அப்படிலாம் சொன்ன? நான் இப்பவே அவங்க கிட்ட போய் நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு வரேன். நான் பிரெக்னெண்டா இல்ல, நீ அப்பாவும் இல்ல, நான் அம்மாவும் இல்ல, இதெல்லாம் ஒரு பொய்ன்னு நான் போய் சொல்லிட்டு வரேன். என்ன? ஹலோ விஷாலா? ஆமா, நான் தான். நீங்க யார் பேசுறீங்க? விஷால், நான் தான் கரண் பேசுறேன். உன்னோட கையில ஒரு கொரியர் இருக்குல்ல, அதை என் வீட்டுக்கு நீ டெலிவர் பண்ண போற. ஆனா டெலிவர் பண்ணாத, ஏன்னா வீட்ல யாரும் இல்ல. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நானே அங்க வந்து வாங்கிக்கிறேன். ஓகே? இல்ல சார், இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்க சார். இங்க பார்ட்டி நடக்குது. வாட்? என்ன? அங்க பார்ட்டி நடக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன, நான் இப்பதான் உள்ள கொரியர் கொடுத்துட்டு வரேன். வாட்? கொடுத்துட்டியா? ஆமா சார், கொடுத்துட்டேன். கொடுத்துட்டானா? யார்கிட்ட கொடுத்தான்னு சீக்கிரமா கேளு. விஷால், ஆக்சுவலி அது வந்து என்னோட தப்பு தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கொரியர் இருக்குல்ல, அது அந்த வீட்டுக்கு போய் சேர வேண்டியதுன்னு நினைச்சேன். அதாவது அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அனுப்ப வேண்டியது. அந்த வீட்டுல தான் யாரும் இல்ல, அதனாலதான் அங்க கொடுத்துறாதேன்னு சொல்ல வந்தேன். பை தி வே, நீ அதெல்லாம் விட்டுரு. கொரியரை நீ யார்கிட்ட கொடுத்த? சார், நான் பேரை கேட்கல, ஆனா வாங்கின லேடி கொஞ்சம் சத்தம் போட்டாங்க சார். என்கிட்ட அவங்க இங்க இருந்து போன்னு சொன்னாங்க. வாட்? ஓகே, தேங்க்யூ. பாய் சார்.